கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் உங்களோடு தியானிக்கப் போகிற வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சகை என்று சொல்லப்பட்ட மனிதன் இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க விரும்பினான். அவன் குள்ளனானபடியினால் காட்டத்தி மரத்தில் ஏறி அவரை பார்த்துவிட வேண்டும் என்று காத்திருந்தான். ஆனால் இயேசுவோ அவனை தேடி தான் வந்து கொண்டிருக்கிறார் என்று அவனுக்கு தெரியாது. இவ்வுலகில் தன் சாயலில் படைத்திருக்கும் ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரின் சமூகத்தில் இருந்து விலகி கெட்டுப்போவது அவரது மனதை துக்கப்படுத்துகிறது. ஆகவே தான் பாவியாய் காணாமல் போன ஆடுகளை ஒரு மேய்ப்பனாய் தேடி வருகிறார். இயேசு அவ்விடம் வந்தபோது அண்ணாந்து பார்த்து, சகைவே, சீக்கிரம் இறங்கி வா என்று அழைத்து, இன்று நான் உன்னுடனே தங்க விரும்புகிறேன் என்று சொன்னார். பாவியான மனுஷன் என்று ஜனங்களால் அழைக்கப்பட்ட அவனோடு இருக்க சென்றபோது அவன் பாவ உணர்வு அடைந்து பாவ நிவிர்த்திற்குரிய காரியங்களை செய்ய ஒப்பு கொடுத்தான். இயேசு அவனை பார்த்து, இன்று இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்தது என்றார். இன்று இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்தது என்றார். பரிசுத்தமும் அசுத்தமும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. வெளிச்சமும் இருளும் ஒன்றாய் சேர முடியாது. ஆகவே தான் இயேசுவாகிய பரிசுத்தரும் மெய்யான ஒளியும் சகைவிடம் வந்தபோது அவனுடைய அசுத்தம் பரிசுத்தமாகவும் அவனுடைய இருள் வெளிச்சமாகவும் மாறினது. இது எப்பேற்பட்ட ஆச்சரியம்! நாமும் கூட கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணிப்போடு அவர் விரும்புகிற பரிசுத்தம் உடையவராய் நாம் மாற வேண்டும். இதற்கு நம் வாசற்படியில் இருந்து தட்டுகிற அருமை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் உள்ளும் புறமும் சுத்தமாகி கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமாய் மாறுவதுடன் எல்லா நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் மாறுவோம். தோல்வியும் போராட்டங்களும் நிறைந்த வாழ்க்கையில் நம் அருமை இரட்சகர் இயேசு கடந்து வரும்போது போராட்டமும் தோல்வியின் ஜெயமாய் மாறும். அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தென்படுகிறவர், உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதிலளிப்பார். சகைவை போல நாமும் கர்த்தரை தேடும்போது நமக்கு அற்புதம் மற்றும் அதிசயம் செய்வார். இப்படிப்பட்டதான இயேசுவை நம் இருதயத்தில் உண்மையாய் ஏற்றுக்கொள்ள இடம் கொடுக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள கர்த்தாவே, எங்கள் இதயத்தில் வந்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதையிலே வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.